கருட புராணம் அத்தியாயம் 6. சிதைக்கு தீமூட்டுவதற்கு முன் 3 வகை பிண்டங்களை வைப்பது மிக முக்கியம். இது இறந்த ஆத்மாவையும் அதை அழைத்துச் செல்லும் யமகிங்கரர்களையும் திருப்திப்படுத்தும் சடங்காகவும். ஈமச் சடங்கு செய்பவன் அங்கே கதறி அழுவதை பார்த்து அந்த ஆத்மா சற்று ஆறுதலடையும். தீ வைத்த மறுநாள் சாம்பலை சேகரித்து இறந்தவரின் விருப்பமான பொருட்களோடு எள்ளும் தண்ணீரும் அளிக்க வேண்டும். இதன் பின் 10 நாட்கள் வரை அந்த உயிர் தனது உறவுகளையும் தான் வாழ்ந்த வீட்டையும் நினைத்து ஏங்கும். நல்வினைகள் செய்த ஆத்மாவாக இருந்தால் நிம்மதியோடு பயணத்தைத் தொடரும். உடலிலிருந்து உயிர் பிரிந்தவுடனேயே யமதூதர்கள் ஆத்மாவை யமலோகம் அழைத்துச் செல்வார்கள். யமலோகத்தின் தொலைவு 86,000 யோஜனை ஆகும். ஒரு யோஜனை என்பது 12 கிலோமீட்டர். யமதூதர்கள் நொடிப்பொழுதில் இந்த தூரத்தை கடந்து யமனிடம் அந்த உயிரை நிறுத்துவார்கள். யமன் கணக்குகளை பார்த்துவிட்டு மீண்டும் பூமிக்கே கொண்டு செல்ல உத்தரவிடுவார். அதன்படியே ஆத்மா மீண்டும் தான் வாழ்ந்த இடத்திற்கே வரும். இப்போது அந்த உயிர் தன்னுடைய உடலெரியும் சிதைக்கு மேலே 10 அடி உயரத்தில் நின்று கதறி அழும். தனது உடலுக்குள் மீண்டும் புக முயற்சிக்கும். ஆனால் அதற்கு அந்த சக்தி கிடையாது. ஆத்மாவிற்கு 10 நாட்கள் வீட்டில் வைக்கப்படும் பிண்டத்தின் மூலமாக யாதனா உடல் எனும் புதிய உடல் உருவாகும். முதல் நாள் பிண்டத்தால் தலை, 2ஆம் நாள் கழுத்து என 10 நாட்களில் முழு உருவமும் தயாராகும்.